அதிக சக்தி வாய்ந்த ஓம்காரேஸ்வர் மலைக்கு பசுமை வளத்தையும் நீர் வளத்தையும் புண்ணிய பலத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது அங்கு பாயக்கூடிய நர்மதா நதியாகும். இத்தகைய நர்மதா நதி கங்கைக்கு முன்னமே தோன்றியதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. கங்கையில் குளித்தால்தான் பாவங்கள் போக்கும். இங்கு நர்மதா நதியை பார்த்தாலே பாவமெல்லாம் போக்கும் என்று புராணங்கள் கூறப்படுகின்றன. இத்தகைய பெருமை வாய்ந்த நர்மதா நதியின் அடியில் பானலிங்கங்கள் உருவாகின்றன. இத்தகைய பானலிங்கங்கள் பல ஆலயங்களிலும் பல வீடுகளிலும் பக்தர்கள் வழிபட்டு பலன் அடைந்த வண்ணம் இருக்கின்றன. இத்தகைய அதிசயமும் அற்புதம் நிறைந்த பானலிங்கத்தை எடுப்பதற்காக பக்தர்கள் நர்மதா நதியின் வழியாக சென்று தாயடிக்குண்ட் என்ற இடத்தை அடைகின்றனர். அங்கு பக்தர்களுக்கு தேவையான பானலிங்கம் அங்கு எடுக்கப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் ஓம்காரேஸ்வர் நர்மதா நதியின் 2 பக்கங்களிலும் பல ஆசிரமங்கள் இருக்கின்றன. இத்தகைய ஆசிரமத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் தவம் ஜெபம் தியானம் செய்து பலன் பெற்று வருகின்றன. மார்க்கண்டே ஆசிரமம் ஆதிசங்கராச்சாரியர் என்று பல ஆசிரமங்கள் இன்றும் இருந்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு சேவை செய்த வண்ணம் இருக்கின்றனர். இத்தகைய ஆசிரமங்களின் வழியாக நர்மதா நதி பாய்கின்ற பொழுது காவேரி நதியும் அங்கு சங்கமமாகின்றது. இந்த காவேரி நதியும் நர்மதா நதியும் சங்கமாகும் இடத்தில் பல பக்தர்கள் படகு வழியாக அங்கு சென்று பித்ரு தர்ப்பணங்கள் செய்து மூதாதையர்களை வழிபட்டு அவர்கள் பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர். இத்தகைய புனித வாய்ந்த நர்மதா நதியானது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட் என்ற இடத்தில் ஆரம்பமாகின்றன. இந்த அமர்கண்ட் இடத்தில் நர்மதா தேவிக்கு ஆலயம் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன. இத்தகைய ஆலயம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்துக்குள்ளே சிறு சிறு ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் இருக்கின்றன. இத்தகைய நர்மதா தேவியானவர் முதலை வாகனத்தில் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார். இத்தகைய நதியானது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியாக அரபிக்கடலில் வந்து கலக்கின்றன. இவ்வாறு நீண்ட தூரம் பயணமாகும் இந்த நர்மதா நதியின் 2 பக்கங்களிலும் பல சிவாலயங்கள் கட்டப்பட்டு வழிபட்டு வருகின்றன. உதாரணமாக குருடேஸ்வர், விமலேஸ்வர், மங்களேஸ்வர், ஓம்காரேஸ்வர் என்று பல ஆலயங்களை பக்தர்கள் வழிபட்ட வண்ணம் பயனடைந்த வண்ணம் இருக்கின்றனர். இதோடு மட்டுமல்லாமல் பல சாதுக்கள் பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக நர்மதா நதியை தெய்வமாக கருதி பார்த்தாலே பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய நதியை பரிக்கிரமா சென்று அவர்கள் பயனடைந்தவனும் இருக்கின்றனர். அவ்வாறு பரிக்கிரமா செல்லும் பொழுது நர்மதா நதியில் நீராடி விட்டு நர்மதா நதிக்கு ஆரத்தி காட்டி அவர்கள் செல்லும் வழியில் உள்ள ஆலயங்களை தரிசித்து பலனடைந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றனர். மேற்கொண்ட ஓம்காரேஸ்வரர் ஆலயத்தின் அருகில் நர்மதா நதியானது பாய்ந்து கொண்டே இருக்கின்றார். இத்தகைய ஓம்காரேஸ்வர் பகுதியில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் தவம் தியானம் ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் அதிசய சக்திகளையும் நடத்தி கொண்டே இருக்கின்றனர்.